வணக்கம். நம்மள் பலருக்கும் இது நடந்திருக்கும். ஒரு முக்கியமான டெட்லைன் பக்கத்துல வரும்போது, இல்ல மாச கடைசி நெருங்கும்போது, ஒரு மாரி மூளை மந்தமாயிடும். யோசிக்கவே முடியாது. இது வெறும் மன அழுத்தம், டென்ஷன்னு நாம நினைக்கிறோம். ஆனா, உங்க பணப்பற்றாக்குறை அல்லது வேலை பற்றிய கவலை ஒரு சமூக பிரச்சனை இல்ல. அது ஒரு உயிரியல் பிரச்சனைனா என்ன செய்வீங்க? இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற விஷயம். நம்மளோட பயத்துக்கும் மூளையோட செயல்பாட்டுக்கும் ஏன் நம்ம மூக்குல இருக்கிற 2 துவாரங்களுக்கும் கூட சம்பந்தம் இருக்கா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேட நாம திருமூலரின் ரசவாதம், செழிப்பின் உயிரியலில் தேர்ச்சி பெறுதல் அப்படிங்கிற புத்தகத்தோட சில பகுதிகளை அலச போறோம். இங்க நாம திருமூலரை ஒரு சாமியாரா பார்க்க போறதில்ல. அவர் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நியூரோ சயின்டிஸ்டா பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த மர்மமான விஞ்ஞானத்தை கொஞ்சம் தோண்டி பார்ப்போம். ஆமா, இது வெறும் மோட்டிவேஷன் பேச்சு கிடையாது. இது சுத்தமான பயாலஜி. நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ரசாயன மாற்றங்கள் எப்படி நம்ம பேங்க் பேலன்ஸ தீர்மானிக்குதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நாம ரேஸ்னு சொல்ற ஓட்டத்த ஒரு சமூக பிரச்சனையா பார்க்காம, நம்ம நரம்பு மண்டலத்துல நடக்கிற ஒரு ரசாயன போரா பார்க்க ஆரம்பிச்சா மொத்த ஆட்டமே மாறிடும். அப்போ விஷயத்துக்கே வருவோம். பணத்தை பத்தி கவலைப்படுறது நம்மள நிஜமாவே முட்டாளாக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது. இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இது சாத்தியம்? கவலைப்பட்டா இன்னும் ஜாக்கிரதையா புத்திசாலித்தனமா இல்ல இருக்கணும். நல்ல கேள்வி. இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியும். இதுக்கு காரணம் கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். நீங்க உங்க வேலைய பத்தியோ இஎம்ஐ பத்தியோ கவலைப்படும்போது உங்க அட்ரினல் சுரப்பிகள் இந்த கார்டிசோல ரத்தத்துல கொட்டுது. இந்த ஹார்மோனோட உண்மையான வேலை என்ன தெரியுமா? ஒரு புலி உங்களை துரத்தும் போது உங்களை காப்பாத்துறது. இதே எழுதணுமா? தேவையில்ல. உங்க முழு சக்தியும் ஓடுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் மட்டும்தான் தேவை. அதனால கார்டிசால் ஒரு புத்திசாலி எலக்ட்ரீஷியன் மாதிரி தேவையில்லாத சர்க்யூட்களுக்கு போற பவரை கட் பண்ணிடும். ஓகே, அப்போ அந்த தேவையில்லாத சர்க்யூட் எது? அதுதான் நம்ம மூளையோட சிஓ, நம்மளோட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். அதாவது படைப்பாற்றல், வியூகம் வகுக்கிறது, சிக்கலை தீர்க்கிறது, புதுசா யோசிக்கிறதுன்னு எல்லா முக்கியமான வேலைகளையும் செய்யற பகுதி. புலி முன்னாடி நிக்கும்போது இந்த சிஇஓவோட வேலை தற்காலிகமா தேவையில்லைன்னு நம்ம உடம்பு முடிவு பண்ணுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம மூளைக்கு புலிக்கும் பாஸோட இமெயிலுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆமாமா. அடடு, அப்ப வேலையை இழந்துடுவோமோன்ற பயமே அந்த வேலையை காப்பாத்திக்க தேவையான அந்த மூளையோட முக்கியமான பகுதியே முடக்கிடுது. கரெக்ட். இது ஒரு நச்சு சுழற்சி மாதிரி. யோசிக்கிற திறனை குறைச்சு நாம பயப்படுற விஷயத்தையே நடக்க வச்சிடும் போல. மிக சரியா சொன்னீங்க. திருமூலர் இத மயக்கம்னு சொல்றார். பயம்ங்கிற புகை உங்க பார்வைய மறைச்சிடுது. இங்கதான் அந்த முக்கியமான வரி வருது. நீங்க எவ்ளோ கவலைப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்க திறன் குறைகிறது. The more you worry, the less capable you become. நீங்க திறமையா இல்லாம போறதுக்கு காரணம் உங்க திறமை குறைவில்ல, உங்க உடம்புல அதிகமா சுரக்கிற கார்டிசோல். எனக்கு இன்னொன்னும் தோணுது. இந்த மாதிரி பதட்டமா இருக்கும்போது என் கையெல்லாம் சில்லுன்னு ஆகிடும். இதுக்கும் அந்த பயத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது இல்லையா? அது எப்படி? கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம வயிற்று பகுதி தான் நம்மளோட என்ஜின் ரூம். திருமூலர் அத மணிப்பூரக சக்கரம், அதாவது நெருப்பு மையம்னு சொல்றார். லட்சியம், தைரியம், செயல், ஒரு வேலைய முடிக்கிற வெறி, இது எல்லாமே இங்கிருந்து தான் கிளம்புது. பயம் வரும்போது நம்ம உடம்பு அந்த இன்ஜினுக்கு போற ஃபியூவலை கட் பண்ணி ரெட் அலர்ட் மோடுக்கு போயிடுது. அதாவது கை, கால் மாதிரியான வெளி உறுப்புகளுக்கு போற ரத்த ஓட்டத்தை குறைச்சு. ஓ, உயிர் வாழ தேவையான உள் உறுப்புகளை பாதுகாக்க ஆரம்பிக்குது. இதயம், நுரையீரல் மாதிரி. சரியா சொன்னீங்க. அதனாலதான் அந்த நெருப்பு அணைஞ்சு போய் கை கால் எல்லாம் ஜில்லுன்னு ஆகிடுது. லட்சியத்தை எரிக்க வேண்டிய ஆற்றல் இல்லாத ஒரு அச்சுறுத்தலிருந்து உடம்ப பாதுகாக்க வீணா போகுது. பயம்ங்கிற காத்து லட்சியம்ங்கிற நெருப்ப அணைச்சிடுது. அருமையான உருவகம். அதுதான் நடக்குது. நீங்க ஒரு பெரிய மீட்டிங்ல பேச போகும்போது உங்க லட்சிய நெருப்பு கொழுந்து விட்டு எரியணும். ஆனா பயம் வந்தா சிஸ்டம் அந்த நெருப்ப அணைச்சிட்டு தற்காப்பு மோடுக்கு போயிடுது. அதனாலதான் நம்மால தெளிவா பேச முடியாம கை கால் நடுங்க ஆரம்பிக்குது. சரி, நம்ம உடம்ப பயத்துல இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ணுதுன்னு புரியுது. ஆனா இந்த பயத்தோட மூல காரணம் என்ன? எதுக்கு நாம நம்ம வேலையோ வருமானத்தையோ இழக்க இவ்ளோ பயப்படுறோம்? இதுக்கு இந்த மூலம் ஒரு தத்துவ பிழை தான் காரணம்னு சொல்லுது. நாம சேனலை ஆதாரத்தோட குழப்பிக்கிறோம்னு சொல்லுது. இதுக்கு ஒரு அருமையான சிலந்தி உருவகம் இருக்கு இல்லையா? ஆமா, இதுதான் இந்த உரையாடலோட இதயம்னு சொல்லலாம். ஒரு சிலந்தி தான் வயத்திலிருந்து வர்ற நூலை வச்சு ஒரு வலைய பின்னுது. அது எதுக்கு? உணவை பிடிக்க, அதாவது அதோட தேவைகளை பூர்த்தி செய்ய. இப்போ திடீர்னு ஒரு பெரிய காத்து வந்து அந்த வலைய பிச்சு எரிஞ்சிடுது. அந்த சிலந்தி என்ன பண்ணும்?
அது டிப்ரெஷன்ல போயிடுமா? ஐயோ என் வலைய காணோமே, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு தற்கொலை பண்ணிக்குமா? நிச்சயம் இல்ல. அது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு திரும்பவும் புது வலைய பின்ன ஆரம்பிக்கும். ஏன்? ஏன்னா அந்த சிலந்திக்கு ஒரு ரகசியம் தெரியும். வலை தன்னிடமிருந்து தான் வருது, தான் வலையிலிருந்து வரவில்லைன்னு அதுக்கு தெரியும். வலை என்பது வெறும் ஒரு சேனல், ஒரு கருவி. அந்த சிலந்தி தான் ஆதாரம், a source of creation. நம்ம பிரச்சனை என்னன்னா, நாம சிலந்திங்கிறத மறந்துட்டு நாமளே வலைதான் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்ப ஆழமான விஷயம். அப்போ நாம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். வலையை, அதாவது நம் வேலையை உருவாக்குபவர்களே நாம் தான் எனும்போது அந்த வலையை இழக்க நாம் ஏன் பயப்படுகிறோம்? ஏன்னா நம்ம அடையாளத்தை அந்த வலையோட சேர்த்து கட்டி வச்சிட்டோம். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் ஒரு மேனேஜர்னு சொல்லும்போது அந்த வேலையை நம்மகிட்டேந்து எடுத்தா நான் யாருங்கிற கேள்வி வந்துடுது. திருமூலர் இத பாசம் அல்லது பாச கயிறுன்னு சொல்றாரு. உங்க அடையாளத்தை உங்க பதவி பேரோட கட்டும்போது உங்க கழுத்துல நீங்களே ஒரு சுருக்கே போட்டுக்கிறீங்க. அந்த பதவி போனா உங்க அடையாளமே போன மாதிரி ஒரு உணர்வு. எனக்கு இது புரியுது. கொஞ்ச வருஷம் முன்னாடி நான் வேலை செஞ்ச ஒரு கம்பெனி திடீர்னு ஒரு ப்ராஜெக்டை நிறுத்திட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் நானு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் வலைன்னு தான் நினைச்சிருக்கேன், சிலந்தின்னு உணரல. அப்போ ஒரு சித்தர் வேலை பாதுகாப்பே தேட மாட்டார், திறன் பாதுகாப்பு தான் தேடுவார்னு சொல்றீங்க. அதுதான். இந்த கம்பெனி இருந்தாதான் எனக்கு சோறுங்கிறது வலையின் மனநிலை. நான் தான் ஜெனரேட்டர். என்கிட்ட திறமையும் மூச்சும் கவனமும் இருக்கிற வரைக்கும் என்னால எந்த இடத்துலயும் எனக்கு தேவையான வளத்தை உருவாக்க முடியுங்கிறது சிலந்தியின் மனநிலை. இந்த மனமாற்றம் வந்துட்டா லே ஆஃப் பற்றிய பயம் உங்களை ஆட்டி படைக்காது. அது வாழ்க்கையில ஒரு சின்ன இடர்பாடு, அவ்வளவுதான். சரி, நாம சிலந்தின்னு புரிஞ்சுக்கிட்டா தத்துவ ரீதியா பயம் போகும். இது ஒரு பெரிய மனமாற்றம். ஆனா அவசரமா ஒரு மீட்டிங்குள்ள நுழையும் போது, எதையும் படபடன்னு அடிக்கும்போது அந்த உடனடி பயத்தை சமாளிக்க ஏதாவது உடல் ரீதியான வழி இருக்கா? அந்த நேரத்துல நான் சிலந்தின்னு சொல்றது மட்டும் போதுமா? இங்கதான் திருமூலர் ஒரு பயோஹேக்கரா மாறுறாருன்னு மூலம் சொல்லுது. நிச்சயமா. தத்துவம் மனதை அமைதிப்படுத்தும். ஆனா சில நேரங்கள்ல உடம்ப மாத்துறது மூலமா மனதை வேகமா கட்டுப்படுத்தலாம். இப்ப நாம பார்க்க போறது ஒரு ரகசிய ஜேட்டி தந்திரம் மாதிரி. உங்க வங்கி இருப்புக்கும் உங்க நாசிக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, அமானுஷ்யமா இல்லையா? மூச்சு மாத்தினா மனநிலை மாறுங்கிறது சரி, ஆனா என் பேங்க் பேலன்ஸ் மாறும்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இதுக்கு விஞ்ஞான ரீதியான விளக்கம் அந்த மூலத்துல இருக்கா? இருக்கு. இது ஸ்வரயோகான்னு சொல்லப்படுற ஒரு பழமையான விஞ்ஞானம். நம்ம உடம்புல சராசரியா ஒவ்வொரு 90-120 நிமிஷத்துக்கும் நம்மளோட பிரதான சுவாசம் ஒரு நாசி துவாரத்திலிருந்து இன்னொரு நாசிக்கு மாறும். நீங்க இப்போ கவனிச்சு பார்த்தா கூட ஒரு நாசில காத்து நல்லா போகும், இன்னொன்னுல கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும். ஆமா, உண்மைதான். இப்போ எனக்கு வலது பக்கம் ஃப்ரீயா இருக்கு. சரி, நம்ம இடது நாசி, அதாவது இடகலை அல்லது சந்திர நாடி, அது குளிர்ச்சியானது, உணர்ச்சி பூர்வமானது, செயலற்றது, பாசிவ். ஓய்வெடுக்க, தியானம் செய்ய, தூங்க இது சிறந்தது. நம்ம வலது நாசி, அதாவது பிங்கல அல்லது சூரிய நாடி, அது வெப்பமானது, தர்க்க ரீதியானது, ஆக்ரோஷமானது, செயல்திறன் கொண்டது, ஆக்டிவ். வேலை செய்ய, பணம் சம்பாதிக்க, பிரச்சனைகளை தீர்க்க, முடிவெடுக்க இது சிறந்தது. அப்போ இது நம்ம உடம்புல இருக்கிற ரெண்டு வேற வேற ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. இடது நாசி ரெஸ்ட் அண்ட் ரீசார்ஜ் மோடு, வலது நாசி கெட் திங்ஸ் டன் மோடு. ஆமா, நாம பயத்தில் இருக்கும்போது தப்பான மோடுக்கு மாறிடுறோம், அப்படிதானே? கரெக்ட். பயத்தில் இருக்கும்போது நாம உணர்ச்சி வசப்பட்டு செயலற்ற நிலைக்கு போயிடுறோம். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அன்ன பாதிக்கப்பட்டவர் மனநிலைக்கு, விக்டிம் மோடுக்கு போயிடுறோம். அந்த நேரத்துல பெரும்பாலும் நம்ம இடது மாசிதான் ஆக்டிவா இருக்கும். நாம கடினமா தர்க்க ரீதியா இருக்க வேண்டிய நேரத்துல மென்மையா உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும். சூரியன் தேவைப்படுற நேரத்துல சந்திரன் வேலை செய்யுது. அப்போ ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு கடினமான மீட்டிங்ல ஒரு விஷயத்த தைரியமா பேசுறதுக்கு முன்னாடியோ இந்த நிலையை நம்மால மாத்த முடியுமா? அந்த சூரியனை உதிக்க வைக்க முடியுமா? நிச்சயம் முடியும். இதுதான் திருமூலரின் நெறிமுறை. ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். 1, உங்க நாசியை சரி பார்க்கவும். எந்த பக்கம் காத்து ஃப்ரீயா போகுதுன்னு பாருங்க. 2, ஒருவேளை உங்களுக்கு தைரியமோ செயல்திறனும் தேவைப்படுற நேரத்துல உங்க இடது நாசி தான் ஆக்டிவா இருந்தா உடனே அதை மாத்தணும். உங்க வலது கை கட்டை விரலால இடது நாசிய வெளியிருந்து லேசா மூடிக்கோங்க. 3, இப்போ வலது நாசி வழியா மட்டுமே
ஒரு 3ல இருந்து 5 நிமிஷத்துக்கு நல்ல ஆழமா மூச்ச உள்ள இழுத்து வெளியே விடுங்க. கொஞ்சம் வேகமா, ஒரு நெருப்பு ஊதுற மாதிரி. அவ்வளவுதானா? இது எப்படி வேலை செய்யுது? இது வெறும் ஒரு பிளாசிபோ இல்லையா? இல்ல, இது உங்க மூளைக்கு நீங்க அனுப்புற ஒரு நேரடி சிக்னல். நம்ம உடம்புல நரம்புகள் ஒரு எக்ஸ் வடிவத்துல இணைக்கப்பட்டிருக்கு. வலது நாசி சுவாசம் நேரா மூளையோட இடது பக்கத்தை, அதாவது லெஃப்ட் ஹெமிஸ்பியரை தூண்டுது. மூளையோட இடது பக்கம்தான் தர்க்கம், பகுத்தறிவு, செயல்பாடு, மொழி ஆகியவற்றுக்கான மையம். அதே மாதிரி இடது நாசி மூளையோட வலது பக்கத்தை, அதாவது ரைட் ஹெமிஸ்பியரை தூண்டுது. அது படைப்பாற்றல், உள்ளுணர்வு, உணர்ச்சிகளுக்கான மையம். ஓ, அப்போ நாம வலது நாசியில சுவாசிக்கும் போது நம்ம மூளையோட லாஜிக்கல் கெட்டிங்ஸ் டன் பகுதியை நேரடியா ஆன் பண்றோம். ஆமா, அது மட்டும் இல்ல, இது உங்க உடலோட வெப்பநிலைய லேசா உயர்த்தும். டெஸ்டோஸ்டிரான், அட்ரினலின் மாதிரி தைரியத்தையும் செயல்திறனையும் கொடுக்கற ஹார்மோன்களை ரத்தத்துல பாய்ச்சும். சில நிமிஷங்கள்ல நீங்க விதியன் பலியாடுங்கிற உணர்விலிருந்து மாறி சேலன் வீரன்கிற உணர்வுக்கு வருவீங்க. அதிக வெப்பம் மற்றும் அதிக செயல்பாடு உள்ள நிலையில பயம் இருக்க முடியாது. பயம் குளிர்ந்த செயலற்ற நிலையில மட்டும்தான் வாழும். நீங்க உங்க பயாலஜிய மாத்துறது மூலமா உங்க மனநிலைய மாத்துறீங்க. இது கேட்பதற்கே சக்தி வாய்ந்ததாக இருக்கு. பயத்தை ஒரு தத்துவமா மட்டும் பார்க்காம அதை ஒரு உடல் ரீதியான நிகழ்வா பார்த்து சுவாசத்தின் மூலம் அதை மாற்றுவது ஒரு பெரிய திறவுகோல். இது உண்மையிலே ஒரு பயோஹேக் தான். அதுதான் சித்தர்களின் விஞ்ஞானம். அவங்க மனத உடலின் மூலம் கட்டுப்படுத்தினாங்க. மணிக்கணக்கா தத்துவத்தை பேசி மனதை மாத்துறத விட சில நிமிஷ சுவாசத்தை மாத்தி உடலியல மாத்துறது ரொம்ப சுலபம், வேகமானது. ஆஹா! இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். 1. பணத்தை பத்தின கவலை வரும்போது சுரக்கிற கார்டிசால் நம்மளோட யோசிக்கிற திறனை, அதாவது நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை முடக்கி நம்மள திறன் குறைஞ்சவங்களா ஆக்குது. 2. நாம சிலந்தி, நம்ம வேலை தான் வலை. இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டா வேலையை இழக்கிற பயம் நம்மள விட்டு போயிடும். நாம ஆதாரமா மாறுறோம். 3. ஒரு முக்கியமான தைரியம் தேவைப்படுற தருணத்துல நம்ம வலது நாசி சுவாசத்தை சில நிமிடங்களுக்கு இயக்கிறது மூலமா நம்ம மூளையும் உடம்பையும் செயல் மோடுக்கு மாத்த முடியும். இவையெல்லாம் நமக்கு காட்டுறது என்னன்னா, திருமூலர் மாதிரி சித்தர்கள் வெறும் ஆன்மீகவாதிகள் மட்டுமில்ல. அவங்க மனித உடலையும் மனதையும் ஆழமா புரிஞ்சுக்கிட்ட விஞ்ஞானிகள். அவங்க நமக்கு கொடுத்திருக்கிறது மத போதனைகள் இல்ல, அது உயர் செயல்திறனுக்கான உயிரியல் வரைபடங்கள். நாம எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கோம், அந்த வடிவமைப்பை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்துறதுங்கிறதுக்கான ஒரு யூசர் மேனுவல். இந்த உரையாடலை ஒரு சிந்தனையுடன் முடிப்போம். பாதுகாப்பு என்பது வங்கியில் உள்ள எண் அல்ல, அது இதயத்தில் உள்ள ஒரு அதிர்வெண்ணு இந்த மூலம் சொல்லுது. அப்படியானால் நீங்கள் உருவாக்கக்கூடிய மிக மதிப்புமிக்க சொத்து உங்க ரெஸ்யூமே அல்ல, உங்க சொந்த நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தும் உங்க திறன்தான் என்றால் உங்க தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை சற்று யோசித்து பாருங்க.